இந்த செய்தியில் நாம் பாபேலை குறித்து பார்க்க போகிறோம். நோவாவுடைய காலத்தில் தண்ணீர் பெருக்கு ஏற்பட்டு உலகம் அழிந்த பிறகு இருந்த மனிதர்கள் இந்த பூமியில் இனவருத்தி அடைந்தார்கள். அவர்கள் சீரும் சிறப்புமாக வாழ்ந்தார்கள். அப்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கையில் அவர்கள் சீனேயார் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அந்த இடத்திற்கு வந்தபோது அவர்களுக்குள் ஒரு எண்ணம் உதித்தது. நாம் ஏன் நம்முடைய பெயர் நிலைநிற்கும்படியாக ஏதாவது ஒன்றை செய்யக்கூடாது என்று தங்களுக்குள் அவர்கள் ஆலோசனை பண்ணினார்கள். அதன் விளைவாக அவர்கள் வானத்தை எட்டும்படியாக ஒரு கோபுரத்தை நாம் கட்டலாம் என்று தீர்மானம் எடுத்தார்கள். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் அந்த கோபுரத்தை கட்டுவதற்காக செங்கல் அறுத்து அதை சுட்டு இதன் மூலமாக தங்கள் பெயர் நிலைநிற்கும்படியாக ஒரு கோபுரத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்கள் கோபுரத்தை கட்டி கொண்டிருக்கும் போது அதை கடவுள் பார்த்து அவர், மனிதர்கள் தனக்கு எதிராக இப்படி ஒரு கோபுரத்தை கட்டுகிறார்களா, நான் போய் பார்க்கிறேன் என்று அவர் கீழே இறங்கி வந்தார். அப்பொழுது மனிதர்கள் அந்த கோபுரத்தை கட்டி கொண்டிருப்பதை கண்டார். அவர்கள் எல்லாரும் ஒரே மொழி பேசிக் கொண்டிருந்தார்கள். கடவுள் நினைத்தார், ஆஹா, இவர்களை இப்படியே விட்டால் இவர்கள் நம் இடத்தை பிடிப்பதற்கு முயற்சி பண்ணுவார்கள், பிடிப்பார்கள் என்று கடவுள் அங்கே ஒரு காரியத்தை செய்தார். என்ன செய்தார் என்றால், அங்கு இருந்த மனிதர்கள் ஒரே மொழி பேசிக் கொண்டிருந்ததை பல மொழிகளாக மாற்றினார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மொழி பேசுவதாக மாறினார்கள். ஒருவர் பேசுவது ஒருவருக்கு புரியவில்லை. இதன் விளைவாக கோபுரம் கட்டுவது நிறுத்தப்பட்டது. அவர்கள் மொழி வாரியாக பிரிந்து சென்றார்கள். ஒவ்வொருவர் அங்கு ஒரு குழப்பம் நிறுவியது. இப்படியாக மனிதர்கள் தங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்கென்று கட்ட நினைத்த கோபுரம் நடுவழியிலேயே நின்றுவிட்டது. அங்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டது, மொழிகளிலே ஒரு குழப்பம். எனவே அந்த இடம் பாபேல் என்று அழைக்கப்பட்டது. பாபேல் என்றால் குழப்பம் என்று அர்த்தம். அங்கு பாபேலில் கடவுள் மனிதருடைய மொழியை குழப்பினார். ஒரு மொழியை பல மொழிகளாக்கினார். தனக்கு எதிராக மனிதர்கள் எழுப்பின கோபுரத்தை அவர் நிறுத்தினார். இதுதான் பாபேல். குழப்பம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அது பாபேல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே நம்மை இதை பார்ப்பதற்கு நம் கண்களை திறப்பாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.